ஓம் சாந்தி. 27/3/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, படகோட்டி உங்களுடைய படகை கரையேற்ற வந்துள்ளார். நீங்கள் தந்தையிடம் உண்மையானவராக இருந்தீர்கள் என்றால் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கி போய்விடாது. சாக்காரத்தில் நான் ஆத்மா நிராகாரமானவன் மற்றும் நமது தந்தையும் நிராகாரமானவர் என்பதனை மறந்துவிட்டுள்ளோம். சாக்காரமாக இருக்கும் காரணத்தினால் சாக்காரமானவரின் நினைவு எளிதாக வந்துவிடுகின்றது. ஆத்மா உணர்வுடையவராக ஆகி தன்னை பிந்து சுரூபம் என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்வது, இதில்தான் உழைப்பு உள்ளது. காரணம், நாம் சாக்காரத்தின் உணர்விலேயே மூழ்கிவிட்டோம். எந்த ஒரு மனிதனையோ அல்லது தேவதையோ அல்லது சூக்ஷ்ம வத்தனவாசி பிரம்மா, விஷ்ணு, சங்கரையோ பகவான் என்று கூறப்படுவதில்லை. எல்லையில்லாத தந்தைக்கு தான் பகவான் என்று கூறப்படுகின்றது. பகவான் யார் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களில் கூட மிக குறைவானோர் சரியான முறையில் அறிந்துள்ளார்கள். எல்லையில்லாத தந்தை உண்மையான வைரமாக உள்ளார். வைரமானது மிகவும் நல்ல பெட்டியில் வைக்கப்படுகின்றது. யாரிடமாவது நல்ல வைரங்கள் இருந்தது என்றால் அவற்றை யாருக்காவது காண்பிக்க வேண்டியிருந்தால் தங்கம் அல்லது வெள்ளி டப்பாவில் வைத்துதான் காண்பிப்பார்கள். ஏனென்றால் வைரம் மதிப்பானது. அதேபோல் பாபா பிரம்மா என்ற இந்த டப்பிக்குள் வந்துள்ளார். இந்த உலகம் துக்கம் நிறைந்துள்ள காரணத்தினால் மனிதர்கள் சலித்து போய்விட்டார்கள். சத்தியுகத்தில் யாராவது மோட்சம் அல்லது முக்தி வேண்டுகின்றார்களா என்ன? அங்கு பகவானை யாரும் அழைப்பதில்லை. இங்கு துக்கம் இருக்கும் காரணத்தினால் அழைக்கின்றார்கள். துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்வார்கள், சுகத்தில் யாரும் செய்வதில்லை. நீங்கள் இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழிய போகின்றது என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். பதீத்த பாவன் என்று தந்தைக்கு தான் கூறுகிறார்கள். எனவே தந்தையைத்தான் நினைவு செய்ய வேண்டி உள்ளது. 5 விகாரங்கள் என்ற ராவணன் துச்ச புத்தி உடையவராக ஆக்கிவிட்டுள்ளான். இப்பொழுது நீங்கள் சூத்ர தர்மத்திலிருந்து வெளியேறி பிராமண தர்மத்தில் வந்துள்ளீர்கள். ராஜதானி ஸ்தாபனை ஆகாதவரை விநாசம் ஆகாது என்பது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பூகம்பம் ஆகியவை கூட ஏற்படும் அல்லவா? ஒருபுறம் அணுகுண்டுகள் வெடிக்கும், மறுபுறம் இயற்கை சேதங்கள் கூட வரும். உணவு, தானியங்கள் ஆகியவை கிடைக்காது, கப்பல்கள் வராது, பஞ்சங்கள் என்பது ஏற்பட்டுவிடும். அப்பொழுது உலகமே துக்கத்தின் சிகரமாக இருக்கும். நான் உங்கள் அனைவரையும் தூய்மைப்படுத்தி அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார். ஒருவரை கூட விடமாட்டேன். நாடகப்படி அனைவரும் சென்றே ஆக வேண்டும். கொசு கூட்டம் போல் அனைத்து ஆத்மாக்களும் செல்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. சத்தியுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள்தான் இருப்பார்கள். திருமணம் ஆகியவற்றுக்கு தாராளமாக நீங்கள் செல்லுங்கள். ஆனால் நினைவு தந்தை செய்யுங்கள். முழு ஞான புத்தியில் இருக்க வேண்டும். தாராளமாக வீட்டில் இருங்கள். குழந்தைகள் ஆகியோரை பராமரியுங்கள். ஆனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கட்டளையிடுகின்றார். வீட்டை விட வேண்டிய அவசியம் இல்லை. வைகுண்டம் ஸ்தாபனை தந்தைதான் செய்கின்றாரே தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. கிருஷ்ணரோ வைகுண்டத்தின் அதிபதியாக இருக்கின்றார். சிவ தந்தையிடமிருந்து அவரும் ஆஸ்தியினை அடைகின்றார். சங்கம யுகத்தின் நேரத்தில்தான் கீதையின் பகவான் வருகிறார். கிருஷ்ணரை பகவான் என்று கூற முடியாது. கீதையை கூறியவர் சிவ தந்தைதான் மற்றும் கீதையை கேட்பவர் குழந்தைகள். பக்தி மார்க்கத்தில் பிறகு தந்தைக்கு பதிலாக குழந்தையின் பெயரை போட்டுவிட்டுள்ளார்கள். தந்தையை மறந்து விட்டார்கள். இப்பொழுது ஞானக்கடல் சிவபாபா கீதை நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்.
நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி அளிக்கின்றேன். எனவே இப்போது பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றை நீக்கிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பல பிறவிகளின் பாவங்கள் சாம்பலாகிவிடும். இந்த செய்தியினை நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். இப்பொழுது நாம் நம்முடைய வீட்டுக்கு திரும்பி செல்லக்கூடிய நேரம். தந்தை மூலமாக பக்தர் என்ற பட்டம் கிடைக்கும் வகையிலான எந்த செயலும் செய்யக்கூடாது. தூதராக ஆகிய அனைவருக்கும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதற்கான செய்தியை அளிக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியும் இல்லை. இது சீச்சி உலகமாகும். இதை மறந்து கொண்டே செல்ல வேண்டும். வீட்டில் நினைவுடன் கூடவே தூய்மை ஆகுவதற்கு தந்தையும் அவசியம் நினைவு செய்ய வேண்டும். இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உணர்வில் இருக்கும் நிரந்தர யோகியாகுக. நிரந்தர யோகி ஆவதற்கான எளிய விதிமுறை இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட விருத்தியில் இருக்க வேண்டும். விடுபட்ட விருத்தி என்றால் ஆன்மீக சுரூபம். யார் ஆன்மீக ரூபத்தில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்கள் சதா விடுபட்டு மற்றும் பாபாவுக்கு அன்பானவர் ஆகின்றார்கள். என்ன செய்தாலும் விளையாடினேன், செய்யவில்லை என்ற அனுபவம் செய்வார்கள். அனைத்தையும் ஒரு விளையாட்டாக உணர்வார்கள். எனவே இல்லறத்தில் இருந்தாலும் ஆத்ம ரூபத்தில் இருப்பதால் அனைத்தும் ஒரு விளையாட்டு போல் சகஜமாக அனுபவமாகும். பந்தனமாக தோன்றாது. அன்பு மற்றும் சகயோகத்துடன் சக்தியை மட்டும் சேருங்கள். உயரம் தாண்டி செல்ல முடியும். புத்தியின் ஆழம் மற்றும் ஆத்மாவின் லேசான தன்மைதான் பிராமண வாழ்வின் சிறப்பியல்பாகும். தைரியதா என்ற சக்தி இருந்தால் சர்வ சக்திவானின் உதவி கிடைக்கும். பெண் சிங்கம் ஒருபொழுதும் யாருக்கும் பயப்படாது. பயமற்று இருக்கும். என்னவாகும் தெரியாது என்ற பயம் இருக்காது. சத்திய சக்தியின் சுரூபத்தில் இருந்து கொண்டு போதையில் பேசுங்கள், பாருங்கள். நாம் சர்வ சக்திவானின் அரசாங்கத்தின் அனுசாரம் செல்பவர்கள். இந்த நினைவினால் யதார்த்தமற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள். சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், மறைக்க கூடாது. ஆனால் சத்தியத்தின் கூடவே இனிமை மற்றும் பண்பாடு அவசியம் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.